பாம்ப பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ ஒரு யூனிவர்சிட்டியே நடத்துறாங்கன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? எங்க நடத்துறாங்க என்ன என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க. பொதுவா பாம்பு அப்படின்னு சொன்னா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பாம்புகளை பிடிப்பதற்காகவே ஒரு ஸ்பெஷல் கோர்ஸை யூனிவர்சிட்டி நடத்திட்டு வராங்களாம். இப்போ இருக்க காலகட்டங்கள்ல எல்லா வேலைகளையும் தெரிந்து கொள்வதற்காக பல யூனிவர்சிட்டி ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் அறிமுகப்படுத்துறாங்க. அந்த வகையில தான் தற்பொழுது பாம்புகளை பிடிப்பதற்காக ஒரு ஸ்பெஷல் கோர்ஸையே ஒரு யூனிவர்சிட்டி நடத்திட்டு இருக்காங்களாம். அண்ணாமலை படத்துல பாம்பை பார்த்து பயப்படுற ரஜினி படையப்பா படத்துல பாம்பை மிகவும் கெட்டிக்காரத்தனமா பிடிச்சிருப்பாரு. எப்பேற்பட்ட வீரனா இருந்தாலும் சரி, பாம்புன்னு வந்தா ஒரு நிமிஷம் பயப்பட தான் செய்வாங்க. ஆனா இனிமே நீங்க பாம்பை பார்த்து பயப்பட வேணாம், அதை எப்படி கெட்டிகாரத்தனமா பிடிக்கலான்னு நாங்க சொல்லி தரோம் அப்படின்னு ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி ஒரு புதுவிதமான கோர்ஸை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சார்லஸ் டார்வின் பல்கலைக்கழகத்துல கிங் பிரவுன் கொண்ட அதிக விஷம் கொண்ட பாம்புகளை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பயிற்சிகளை நடத்திட்டு இருக்காங்களாம். இது குறித்து சொல்லும்பொழுது பாம்பு பிடி வீரரான ஜானி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மனுஷங்களை எல்லாம் பாம்புகளை பார்த்து அவ்வளோ பயப்படுறோம், ஆனா பாம்புகள் எல்லாம் மனுஷங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸை இது வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சு முடிச்சிருக்காங்களாம். இனி வரும் காலகட்டங்களில் இந்த கோர்ஸை நாடு முழுவதும் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் அவங்க இருக்காங்களாம். இந்த பயிற்சி குறித்து அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே பாரம்பரியமாக பாம்பு பிடித்து வருவார்கள் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் போட்டியாகலாம் இந்த படிப்பை நாங்க தொடரல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாரம்பரியமா பாம்புகளை பிடிச்சு வரும் நிலையில இதற்கென்று ஒரு தனியா ஒரு கோர்ஸ் அறிமுகப்படுத்தி மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது அப்படிங்கிறது அவசியமா அப்படிங்கிற மாதிரி பல சர்ச்சையான கேள்விகளும் இந்த கோர்ஸுக்கு எதிராக துவங்கி இருக்கு. பலவிதமான எதிர்மறையான விமர்சனங்கள் இந்த ஸ்பெஷல் கோர்ஸுக்கு இருந்தாலுமே ஒரு சிலர் இந்த வினோதமான படிப்பை படிக்கிறதுக்காக ஆர்வம் காட்டி வராங்க.